இப்போ சமீப காலமாக இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள், கோயில் நிலங்கள் நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் நிறைய மீட்டிருக்கோம் அப்படிங்கிற செய்தி பரவலாக பார்த்துக்கிட்டு இருப்போங்க. ஆனால் அதில் நிஜமாலுமே கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்விங்க. மிக மிக சொற்பமான நிலங்கள், கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றப்பட்டிருக்குது. அப்போ எந்த நிலங்கள் ஆக்கிரமிப்புங்கிற பேரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் அல்ல. அந்த நிலங்கள் அனைத்தும் ஆங்கிலேயர்களால் இனாம் என்று வகைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலங்கள். இனாம் அப்படிங்கிறது மானியம் அப்படின்னு பழங்காலங்கள் அழைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. இந்த மானிய நிலங்கள் அனைத்தும் அந்த நிலங்களினுடைய அரசுக்கு சேர வேண்டிய வரிப்பங்கான மேல்வாரம் மட்டுமே இந்த கோயில்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த கோயில்களிலும் மேல்வாரம் வாங்கியதற்கான ஆவணங்கள் மட்டுமே இருக்கின்றன. அந்த நிலங்கள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் என்பதற்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லை. ஆனால் மக்களிடம் இது ஒரு பத்திரத்தினுடைய ஆவணம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன். 1892 கிரையமண்ண பத்திரம். இது சுத்த கிரைய பத்திரம். அனுபவத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இதுபோல் தமிழகத்தில் இனாம் வகைப்பாட்டு நிலத்தில் இருக்கும் அனைத்து மக்களிடமும் சுத்த கிரைய பத்திரம் உள்ளது. இது ஆங்கிலேயர் காலத்திலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுடைய ரெவென்யூ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இனாம் வகைப்பாட்டு நிலங்களில் அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு முழு நில உரிமை வழங்கப்பட்டு நிலங்கள் விற்கவும் வாங்குவதற்கான உரிமை முழுமையாக அளிக்கப்பட்டிருந்தது. அதனால தான் இந்த மாதிரியான ஆவணங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ அறநிலையத்துறை இந்த நிலங்கள் பூரா கோயில் நிலங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. அவங்க ரெஃபர் பண்ணுற டாக்குமெண்ட் 1912 வருவாய்த்துறை ஆவணமான ரீசெட்டில்மெண்ட் சர்வே ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். அந்த ஆவணமும் நான் உங்களுக்கு இது கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் அந்த பத்திரம் காட்டினேன் இல்லைங்களா, அந்த சர்வே நம்பருக்கான ஆவணமே நம்ம கையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1912 ஆர்எஸ்ஆரில் ஆ பதிவேடுன்னு இருக்கும், பி பதிவேடுன்னு இருக்கும். பி பதிவேடில் அனுபவதாரரில் பேர் வரும். ஆ பதிவேடில் அந்த நிலத்தினுடைய வகைப்பாடு என்ன, அரசு நிலமாக இருந்தால், அதாவது அரசுக்கு நேரடியாக வரி செலுத்துகிற நிலங்கள் அரசு நிலமாக வகைப்படுத்தப்பட்டு, எந்த நிலங்களினுடைய வரி அரசுக்கு நேராக போகாமல் இனாம்தாரருக்கோ அல்லது ஜமீன்தாரருக்கோ இந்த மாதிரி பயனாளிகளுக்கு போய்கொண்டிருந்ததோ அந்த நிலங்கள் அனைத்தையும் இனாம்னு வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இனாம்னு வகைப்படுத்தி வச்சிருந்ததுக்கு எகெயின்ஸ்டா என்ன இருக்கும்னா, அந்த நிலங்களினுடைய வரி பங்கு என்ன பயன்பாட்டுக்கு போய்கொண்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கான குறிப்பு இருக்கும். அதுலேயே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. பட்டா அல்லது இனாம் சாசன நம்பர், பட்டாதாரர் அல்லது இனாம்தாரருடைய பெயர், நிலம் எதை சேர்ந்ததோ கோயில் முதலியவை நிர்வாகம் பண்ணும் மேனேஜர் பெயர், இதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்தில் அனுபவத்தில் இருக்கிறவங்களோட பேர் இதில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது பி பதிவேடில் வரும். வருவாய்த்துறையில் 13 வகையான ஆவணங்கள் வச்சுட்டு வந்தாங்க. பி பதிவேடில் அந்த ஆவணங்கள் முழுமையாக வரும். இப்போ என்னன்னா, இந்த நிலங்கள் அனைத்தையும் அறநிலையத்துறையிடம் எந்த விதமான ஆவணமும் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற குறிப்பு, இந்த குறிப்பு ஆங்கிலேயர் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுருந்தாங்க. எந்த நிலத்தோட வரிப்பங்கு ஆங்கில அரசுக்கு வராமல் வேற பயன்பாட்டுக்கு போகுதோ, அது நிறுவனமாக இருந்தால் எந்த நிறுவனத்திற்கு போகுது, என்ன பயனுக்கு போகுதுங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக வருவாய்த்துறை ஆவணத்தில் எழுதி வைத்திருந்தார்கள். இந்த வருவாய்த்துறை ஆவணத்தை எடுத்துக்கொண்டு இந்த நிலங்கள் அனைத்தும் அறநிலையத்துறைக்கு சொந்தம் என்றும் இந்த நிலங்களில் இருக்கும் மக்கள் அனைவரையும் ஆக்கிரமிப்பாளர்கள் என்றும் இன்று அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது முற்றிலும் சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கை, இயற்கை நியதிக்கு முரணான நடவடிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்கிரமிப்பாளர் அப்படிங்கிற ஒரு வழக்கு பொதுநல வழக்குகளாகத்தான் பெரும்பாலும் போடப்படுகிறது. இந்த வழக்குகளில் பாதிக்கப்பட போகிற மக்களை யாரையுமே பார்ட்டியாக சேர்த்துறதில்லை. அரசு தரப்பை மட்டுமே பார்ட்டியாக சேர்த்து அரசு தரப்பு எதிர்வாதம் வைக்கிறதே கிடையாது. இது இனாம் நிலம், இதுக்கும் கோயிலுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த நில உரிமையை கேட்கணும்னா அதற்கான முறையான சட்ட விதிகளை தான் ஃபாலோ பண்ணணுங்கிற எந்த விதமான வாதங்களும் வைக்காதனால ஒருதலைப்பட்சமாக தீர்ப்புகள் கோயிலுக்கு சாதகமாக வழங்கப்பட்டு நிறைய வழக்குகள் உயர்நீதிமன்றங்களிலும் கோயிலுக்கு சாதகமாக தீர்ப்பு பெறப்பட்டு, இது கரூர் வெண்ணமலை பகுதியினுடைய ஆவணம் 1892 டாக்குமெண்ட் இருக்குதுங்க. எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் காட்டுறேன். அப்போ இந்த நிலங்கள் அனைத்தும் அறநிலையத்துறை கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் என்று
அந்த நிலங்கள் அனைத்தையும் மக்களிடமிருந்து எடுக்கும் முயற்சியை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அபகரிக்கும் முயற்சியை தான் சொல்லுவோம். ஏன்னா பிடுங்கு முயற்சி, அபகரிக்கும் முயற்சியை தற்பொழுது செய்து வருகின்றன. இந்த நிலங்கள் அனைத்தும் இனாம் வகைப்பாட்டு நிலங்கள் அனைத்தும் அனுபவத்தில் இருக்கும் மக்களுக்கே சட்டப்படி உரிமையாக்கப்பட்டது. சட்டப்படி உரிமையாக்கப்பட்ட நிலங்களைத்தான் இன்று அறநிலையத்துறை அவர்களுக்கு சொந்தம் என்று கொண்டாடுகிறது. அதற்கு அவர்களிடம் எவ்விதமான ஆவணங்களும் தமிழகத்தில் எம்மூலையிலும் கிடையாது. இந்தியா முழுவதும் இருந்த மானிய நிலங்கள் உழவுவர்களுக்கே உரிமையாக்கப்பட்டு விட்டன. தமிழகத்தில் மட்டும் இதை திரும்ப பிடுங்கும் நடவடிக்கை அறநிலையத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அறநிலையத்துறையை பார்த்து வக்ஃப் வாரியமும் தற்போது அதே செயலில் ஈடுபட்டு கொண்டுள்ளது. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். இந்த இனாம் நிலம்னா என்ன? இந்த இனாம் நிலத்தை பூரா அறநிலையத்துறை எங்கே சொந்தம் கொண்டாடுறாங்களே, மக்களை போய் வீடுகளை பூட்டுறாங்களே, விவசாயி போய் நிலத்தை விட்டு வெளியேற்றுறாங்களே அப்படிங்கிற செய்திகளை நீங்கள் இதுகாரும் பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள், செய்தி எடுத்திருப்பீங்க. ஆனால் இனாம் நிலம்னா என்னன்னா, இன்னைக்கு அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது. ஆனால் அரசர்கள் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு என்ன கொடுத்தாங்க? அன்றைய அரசர்கள் காலத்தில் நில உரிமை முழுக்க அரசர்களிடம் இருந்தது. குத்தகை விவசாயிகளாகத்தான் விவசாயிகள் பூரா இருந்தாங்க. அப்போ அந்த அரசர்களுக்கு 6ல் 1 4ல் 1 நிலத்தை பொறுத்து தரத்தை பொறுத்து விவசாயிகள் குத்தகை செலுத்தி கொண்டிருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் படைத்தளபதிகள், புலவர்கள், கிராம கர்ணம், ஏரிக்காவல், குளக்காவல், ஊர்காவல், இந்த மாதிரி அன்னச்சத்திரம், தண்ணி சத்திரம், பல்வேறு வகையான அரசு ஊழியர்கள் இருந்தாங்க. அதே சமயம் அன்றைய காலகட்டத்தில் கிராம நிர்வாகம் என்பது கோயிலாகத்தான் இருந்தது. அந்த கோயிலை பாதுகாக்கக்கூடிய கிராம மணிகாரர் இருப்பார், தர்மகர்த்தா மணிகாரர் ஒருத்தராகவே இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு பூஜை செய்யக்கூடியவங்க, பூ கட்டக்கூடியவங்க, அங்கே இசைக்கருவிகளை இசைக்கக்கூடியவங்க, தேவதாசிகள், இப்படி கோயிலுக்கும் சேவை செய்வதற்கு அரசு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் சம்பளம் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்க? ஏன்னா அந்த காலத்திலிருந்து பண்ட பொருளாதாரம், பண பொருளாதாரம் கிடையாது. அந்த பண்ட பொருளாதாரம் இருந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் உதாரணத்துக்கு ஒரு 500 ஏக்கர் இருக்குது அப்படின்னா ஒரு 100 ஏக்கர் ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கிட்டு அந்த 100 ஏக்கர் இனாம் நிலம் என்று அழைக்கப்படும். அந்த 100 ஏக்கர்லிருந்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த 6ல் 1 4ல் 1 குத்தகை பங்கு என்பது நேரடியாக கோவிலுக்கு செலுத்தப்படும். அந்த கோவில் அதை பூரா வாங்கி சமய சார்புடையவங்களுக்கும் சமய சார்பற்றவங்களுக்கும், அதாவது குளக்காவல், ஏரிக்காவல், தண்ணி சத்திரம், அன்னச்சத்திரம், புலவர்கள், படை வீரர்கள், படைத்தளபதிகள், இவங்களும் அந்த கிராமத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான பங்கு வீதம்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதையும் பிரித்து கொடுத்து விட்டு கோயிலுக்காக நியமிக்கப்பட்டவங்களுக்கும் பிரித்து கொடுத்து மேலாண்மை செய்யக்கூடிய இடத்தில் தான் கோவில் நிர்வாகம் தர்மகர்த்தாவும் இருந்தார்கள். ஆக இப்படி அன்றைய அரசு ஊழியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் தான் இனாம் நிலம். அதாவது குத்தகை பங்கு இனாமாக கொடுக்கப்பட்டது, நில உரிமை அல்ல. நில உரிமை அரசர்களிடம்தான் இருந்தது. இது 1882 அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகுது, மிகப்பெரிய மாற்றம். வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நாட்டில் இருந்த மாதிரி நில உரிமையை மக்களுக்கு கொடுத்து விட்டு வரி வசூலிக்கிற முறையை தொடங்குகிறார்கள். 1882 முன்னாடி நாம் எல்லாரும் குத்தகை விவசாயிகள், 1882 அப்புறம் நில உரிமை பெற்ற விவசாயிகள் குத்தகைக்கு பதிலாக வரி செலுத்துகிறோம். ஆக அந்த மன்னர்கள் காலத்தில் சமயச்சார்பற்ற பணிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் இனாம் நிலங்கள். இந்த நிலங்கள் எல்லாமே மிக தெளிவாக இனாம் மானியம்னு சொல்லி 1863 கொண்டு வந்து யாராருக்கெல்லாம் என்னென்ன பயன்பாட்டுக்கு, என்னென்ன நோக்கத்துக்கு, என்னென்ன பணிக்கு வழங்கப்பட்டதோ அதுக்கெல்லாம் டைட்டில் டீடே கொடுத்துருக்குறாங்க. இந்த இனாம் நிலம் என்பதற்கு பார்த்தீங்கன்னா 1912 ரீசர்வே ரெஜிஸ்டர், மறுநில அளவை என்பது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியா முழுவதும் நில அளவை செய்யப்பட்டதில் அரசாங்கத்தோட ஆவணத்தில் எல்லா இடத்துலையுமே ஜீனா கவர்மெண்ட் நிலம், ஐனா இனாம் நிலம். புரிஞ்சுங்க, ஜீனா கவர்மெண்ட் நிலம், ஐனா இனாம் நிலம். கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்பது எங்கேயுமே கிடையாது. அந்த இனாம் நிலங்களை எல்லாம் நாடு சுதந்திரம் அடைகிறது, விடுதலை பெறுகிறது.
விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் அரசியலமைப்பு சட்டம் உட்பிரிவு 39ல நிலங்களையும் வளங்களையும் அனைத்து மக்களுக்கும் பிரித்தடிப்பதற்கு மாநில அரசுகள் உரிய ஏற்பாடுகளை சட்டங்களை இயற்ற வேண்டும் என வழிகாட்டுதல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 3 கோடி ஏக்கருக்கும் மேற்பட்ட இனாம் நிலங்களை அனைத்து மாநிலங்களிலும் 200க்கும் மேற்பட்ட இனாம் ஒழிப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டு எல்லா மாநிலங்களும் உழுது கொண்டிருந்த மக்களுக்கு, குடியிருந்து கொண்டிருந்த மக்களுக்கு நில உரிமை பட்டா வழங்கப்பட்டது. இது நிலச்சீர்திருத்தம் என்று பெயர். ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, நில உச்சவரம்பு, பூமிதான இயக்கம், இது போன்ற நிலச்சீர்திருத்த வகையில் இனாமை ஒழித்து விட்டு ரயத்து வாரியாக மாற்றியதும் ஒரு முறை. இந்த முறையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்களுக்கெல்லாம் சிறப்பு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 9 பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டின் அடிப்படையில் செய்யப்பட்ட நிலச்சீர்திருத்தின் ஒரு பகுதி தான் இனாம்தாரி முறையை ஒழித்துவிட்டு ரயத்து வாரி முறையை கொண்டு வந்தது. அப்ப இந்த நிலங்கள் எல்லாம் 1948ல் எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட், 1963ல் மேஜர் இனாம் அபாலிஷன் ஆக்ட், மீண்டும் மைனர் இனாம் அபாலிஷன் ஆக்ட், 3 வகையான இனாம் ஒழிப்பு சட்டங்களை கொண்டு வந்து அந்த இனாம் ஒழிப்பு சட்டங்களில் அந்த நிலத்தை இனாம் நிலங்களை உழுது கொண்டிருந்த குடியிருந்து கொண்டிருந்த மக்களுக்கு செட்டில்மெண்ட் தாசார போட்டு அரசாங்கமே பட்டா கொடுத்திருக்குது. அன்றைக்கு பட்டா வாங்காம விழிப்புணர்வு இல்லாமல் விடுபட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்படி விடுபட்டவங்களுக்கு சமீபத்தில் குஜராத் அரசு, கர்நாடக அரசு, ஆந்திர அரசு, இந்த 3 அரசுகளும் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் பட்டா கொடுக்கிற பணியை தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இனாம் நிலங்கள் அனைத்தும் எங்களுக்கு சொந்தம். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்கள் இருக்கிறது. இந்த 12 லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்கள் எங்களுக்கு சொந்தம். ஐயோ கோயில் நிலம் கொல்ல போகுது, கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சில நபர்கள் கூவிக்கொண்டு இருக்கிறார்கள். அரசை தவறாக வழிநடத்துகிறார்கள், சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறார்கள். இப்படிலாம் நடத்தி 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 ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாயிருமே அப்படிங்கிற கோட்பாட்டில் எந்த நிலத்தை பார்த்தாலும் இது கோவில் நிலம், இது கோவில் நிலம், இது கோவில் நிலம்னு சொல்லி சொல்லி இனாம் நிலங்களை பூரா சட்டத்துக்கு எதிராக, அரசு ஆவணத்திற்கு எதிராக இனாம் நிலத்தை பூரா 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை கோயில் நிலம்னாவே கற்பனையிலே மாற்றிட்டான். இன்னைக்கு அதை பூரா என்ன பண்ணுறாங்க, அறநிலைத்துறை போய் கல் நட்டுறாங்க, போர்டு வைக்கிறாங்க, 6000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மீட்டாச்சுன்னு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். இவை எல்லாமே இனாம் நிலங்கள். அப்போ கோவிலுக்கு நிலமே இல்லையா? கோவில் நிலம் எங்கே இருக்கு? இருந்துச்சாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கோவில் நிலம் என்ற ஒரு வகைப்பாடு இருக்கிறது. அது எப்போன்னா 1802க்கு முன்னாடி நில உரிமை நமக்கு இல்லை. 802 தான் நில உரிமை நம்மளுக்கு வழங்கப்படுது. வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் பத்திரப்பதிவுத்துறை 1863 ஏற்படுத்தப்படுது. பத்திரப்பதிவுத்துறை ஏற்படுத்தப்பட்ட பின்பு நிறைய நன்கொடையாளர்கள், தனிநபர்கள் எல்லாரும் இந்த திருப்பதி கோயிலுக்கு, பழனி கோயிலுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு, உள்ளூர் விநாயகர் கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு, நிறைய கோயிலுக்கு தன்னுடைய நிலத்தோட ஒரு பகுதியை 2 ஏக்கர் 3 ஏக்கர் இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எழுதி வச்ச நிலம் மட்டும் தமிழ்நாட்டில் 1.25 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. இதுதான் கோவில் நிலம். நில உரிமை தனிப்பட்ட முறையில் சமூகத்திற்கு, மக்களுக்கு வழங்கப்பட்டதற்கு பின்பு மக்கள் தனிப்பட்ட முறையில் கோவிலுக்கு கொடுத்ததான் கோவில் நிலம். இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வாடகைக்கு இருக்கிறவங்கள, குத்தகைக்கு இருக்கிறவங்கள பராமரிக்கிறதுக்கு மேலாண்மை செய்வதற்காகத்தான் இந்து சமய அறநிலைத்துறை சட்டம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இனாம் நிலத்தையும் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இந்த ஒரு நிலைப்பாடை தவறுதலாக எடுத்து இன்னைக்கு நில அபகரிப்பு வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் 30 லட்சம் மக்களை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய செயல். இந்தியாவில் இருக்கக்கூடிய இனாம் நிலங்களை உழுது கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நில உரிமையாளர்களாகிவிட்டார்கள். வாங்குறாங்க, விற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஐயா கருணாமூர்த்தி காட்டின மாதிரி விற்பனை ஆவணம் இருக்கு, பாகப்பிரிவினை இருக்கு, தானம் இருக்குது, பட்டா எங்க பேர்ல இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டாவை பூரா ரத்து பண்ணிட்டு ஒரே ராத்திரியில் கோயில் பேர்ல ஏற்றிடுறாங்க. ஒரு பட்டாவை ஒருத்தர் பேர்ல இருக்கு இன்னொரு பேருக்கு மாற்றணும்னா அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், விசாரிக்கணும்னு பட்டா பாஸ்புக் ஆக்ட் சொல்லுது. ஆனால் அதெல்லாம் செய்யறதே இல்லை. எங்க நிலத்தை என்ன பண்றாங்க, பத்திரப்பதிவுத்துறையில் இப்போ 0 வேல்யூ பண்ணியிருக்காங்க. நிலத்தை விற்க முடியாது, வாங்க முடியாது. 0 வேல்யூ பண்றதுக்கு முன்னாடி அரசு நிலத்துக்கு மட்டும்தான் பண்ண முடியும், இனாம் நிலத்துக்கு பண்ணவே முடியாது. பட்டா கொடுத்த இனாம் நிலத்தையும் இன்னைக்கு 0 மதிப்பு செய்திருக்கிறார்கள். ஆக அங்கே இன்னைக்கு விவசாய நிலமாக இருந்ததெல்லாம் நகர்ப்புற விரிவாக்கத்தில் நிறைய டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மனைகள்
லட்சக்கணக்கான மக்களில் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒரு சென்ட் 2 சென்ட் 2.25 சென்ட் வாங்கி வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. அவங்க வாழ்நாள் சேமிப்பு அந்த ஒரு சொத்து தான். வீட்டை பூரா பூட்டியிருக்கிறாங்க. மின்சார இணைப்பு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு பலாயிரம் மக்கள், தமிழ்நாட்டில் 30 லட்சம் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேலையை அறநிலையத்துறை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மாநில அரசுக்கு சொந்தமானது. நிலம் அப்படிங்கிறது மாநில அரசு, வருவாய்த்துறை தான் இதையெல்லாம் சட்டத்தை கொண்டு வந்தது, பட்டா கொடுத்தது, நிர்வகிக்கிறது. நிலத்தை எதுக்கு வேணாலும் பொது பயன்பாட்டுக்கு எடுத்து கொடுக்குற வேலை செய்ய வேண்டியது வருவாய்த்துறை. அப்ப இது போன்ற வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரும்போது வருவாய்த்துறை உரிய ஆவணங்களை எடுத்து வைத்து சட்டத்தை சொல்லி நில சீர்திருத்தத்தை சொல்லி எல்லாம் வாதாடாம யாரோ ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு போடுவாங்க. ஒரு நபர் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்கு போட்டிருக்கிறார். அந்த பொதுநல வழக்கு எப்படி போடுவார்னா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனேன், அந்த கோயில் பாலடைஞ்சு கிடந்தது, பராமரிக்கிறதுக்கே காசு இல்லை, விளக்கு போடக்கூட அந்த காசு இல்லை, ஆனால் இந்த கோயிலுக்கு மன்னர்கள் காலத்தில் 500 ஏக்கர் கொடுத்துருந்தாங்களாமா, இந்த கிராமத்தில் இருக்காமா, இதெல்லாம் மீட்டெடுக்குன்னு ஒரு மனுவை போடுவார். நீதிமன்றம் என்ன பண்ணோம், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. வருவாய்த்துறை கூப்பிட்டு கேட்கணும், அந்த நிலத்தில் எந்தெந்த மக்கள் சுவாதீனத்தில் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்கணும். எதுவுமே கேட்காம ஒரு உத்தரவை போட்டுருவாங்க. அப்போ நீதிமன்ற அனுமதி பலகை போடுவாங்க, அந்த மக்கள் வீட்டை பூட்டுவாங்க. உடனடியாக அந்த இனாம் நிலத்தில் உரிமை பெற்ற மக்கள் பத்திரம் இருக்கும், பட்டா இருக்கும், 0 வேலை ஆயிரும், பட்டா கேன்சல் ஆயிரும். அவங்களை வெளியேற்றுற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த இனாம் நில பிரச்சனை என்பது இந்து சமய அறநிலையத்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நாங்கள் பல முறை நாங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்களிடமும் திமுக அமைச்சர் பக்கம் எடுத்து சொல்லி இருக்கிறோம், புரிந்திருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பூரா நேரடியாக எங்கள் சந்திப்பில் ஒத்துட்டாங்க. இனாம் நிலத்துக்கும் எங்களுக்கும் எவ்வித சம்மதம் இல்லை, நாங்கள் குழு அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் குழு அமைக்காமல் தொடர்ச்சியாக நிலத்தை அபகரிக்கிற போக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கே இருக்கிற ஊடக சமூகங்கள் இது குறித்து தெளிவான செய்தியை வெளியிட்டு இம்னான் நில மக்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பேர் செல்வம். தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துடைய மாநில தலைவர். நண்பர்கள் கூறியது போலவே இனாம் நில விவசாயிகள் குத்தகை விவசாயிகள் பிரச்சனை இருக்குது சொன்னால் தமிழ்நாடு முழுசும் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அடிமனை பயனாளிகளுடைய பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த அடிமனை பயனாளிகளுடைய பிரச்சனைக்காக 2004 நாங்கள் தொடர்ச்சியாக போராடிட்டுருக்கோம். வாடகை பிரச்சனை, வாடகையை பொறுத்த வரைக்கும் அறநிலைத்துறை சட்டம் மிக தெளிவாக சொல்லுது, ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய நிலத்தின் மதிப்பில் வாடகை மதிப்பில் தான் தீர்மானிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அறநிலைத்துறை வந்து விற்பனை மதிப்பில் வாடகையை தீர்மானிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருவருமே ஏற்கனவே 400 ரூபா 500 ரூபா 1000 ரூபா வாடகை கட்டிட்டுருக்காங்கன்னா இன்றைக்கி அடிமனை வாடகையாக 10,000 ரூபா 15,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் வாடகை செலுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்காங்க. இந்த விஷயங்களுக்காக தொடர்ச்சியாக போராடி அரசாணைகள் ஏற்கனவே இந்த கடந்த திமுக ஆட்சியில் 298 எடுத்துருந்து அந்த 298 அரசாணையை வந்து இன்றைக்கி நடைமுறைப்படுத்துவதே கிடையாது. அதற்கு பதிலாக 34A அடிப்படையில் வந்து நாங்கள் வாடகை நிர்ணயிக்கிறோன்ற பேரில் தான் தோண்டித்தனமாக வாடகை நிர்ணயிக்கப்படுகிறது. பயனாளிகளுக்கு இந்த வாடகை நிர்ணயிப்பு பற்றியான எந்த சட்ட விழிப்புணர்வும் இல்லாதனால அறநிலையத்துறை அதிகாரிகள் என்ன நினைக்கிறார்களோ என்ன தீர்மானிக்கிறார்களோ அதுதான் வாடகை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி கொழுந்து விட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல இடங்களில் கடந்த காலங்களில் அறநிலையத்துறை அதிகாரிகளும் உள்ளூரில் இருந்த அரசியல் பிரமுகர்களும் கோவில் இடங்களையே விற்றுருக்குறாங்க. அந்த அப்பாவி மக்களிடம் விற்றுட்டு இன்றைக்கி அவர்களை வந்து அந்த இடம் கோயில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி விற்றுருக்காங்க. இன்றைக்கி அது கோயில் இடம்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை போய் நின்று அவர்களை வெளியேற்றுவதற்காக வீடுகளை பூட்டுவதற்காக பல நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்த்து நாங்கள் தொடர்ச்சியாக போராடிருக்கிறோம். இதற்காக அரசுக்கிட்ட முறையீடு செஞ்சுருக்கிறோம், அறநிலைத்துறை அமைச்சர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறோம், தமிழக முதல்வரிடம் தெரிவிச்சிருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்கிறோம். வாடகை நிர்ணயிக்க பிரச்சனையை பற்றி சட்டமன்றத்தில் சிபிஎம் தோழர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. இது ஒன்று. இரண்டாவதாக கோவில் மனையில் குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியில் 318 ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணை பாஜகவால் தடை செய்யப்பட்டிருக்கிறது, உயர்நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் மேல்முறையீடு செஞ்சு நின்றுட்டுருக்கோம். அரசு வந்து அதற்காக மேல்முறையீடு செய்து சீராய்வு மனு செய்து பயனாளிகளுக்கு பட்டா வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார்.
நல்ல அறிவிப்பை தமிழக முதல்வர் அறிவிப்பார் சொன்னார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அந்த உயர்நீதிமன்ற தடையாணையை வந்து நீப்பதற்கான எந்த ஸ்திராய்வு மனுவும் அரசு செய்யவில்லை. இது மக்களிடையே மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அதே மாதிரி குத்தகை விவசாயிகள் என்ற அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு இனாம் நில விவசாயிகள் என்ற அடிப்படையில் இன்னும் மன்னர்கால ஆட்சி மாதிரியே இன்றைக்கி தமிழக அரசு வந்து நடந்துட்டு இருக்குது. இது மக்களாட்சி. மக்கள் வாக்களித்து தான் இவர்கள் ஆட்சிக்கு வராங்களே தவிர மன்னர்களோ வேறு மாதிரி இவங்க நடக்க முடியாது. அந்த அடிப்படையில் தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்கணும். ஏற்கனவே அறநிலையத்துறையிலேயே இடத்தை விற்கலாம் அப்படின்னு 34 பிரிவு சட்டப்பிரிவு சொல்லுது. அது ஆணையருக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரம். ஆனால் 1992 ஒரு திருத்தத்தை எடுத்து வந்து அரசு அனுமதித்தால் மட்டுமே விற்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. அதனால் பழைய இடங்களில் இடத்தை பரிவர்த்தனை செய்வதோ விற்பனையோ நின்று இருக்கு. ஆனால் 1984 வரைக்கும் இந்த கோவிலிடங்கள் மக்களுக்கு விற்கப்பட்டு அரசால் அதுக்கான இழப்பீடு வந்து அறநிலைத்துறைக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இன்னைக்கு பயனாளிகளுக்கு குடியிருக்கிறவங்களுக்கு அந்த இடத்த உரிமையாக்குவதும், குத்தகை விவசாயிகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இனாம் நல விவசாயிகளாக இருக்காங்கன்னா அவர்களுக்கு அந்த இடங்களை வந்து உரிமையாக்குவதும் அரசு செய்ய வேண்டிய கொள்கை முடிவு. ஆனால் அரசு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை சொல்லுது. நீதிமன்ற உத்தரவு போடுது, நீதிமன்றத்தை உத்தரவு போடுதுன்னு. நீதிமன்ற உத்தரவு சொன்னால் அரசின் கொள்கை முடிவு என்ன என்பதை தமிழக அரசு மிக தெளிவாக விவசாய நிலங்களை பயன்படுத்தி கொண்டிருக்க பயனாளிகள் தொடர்பாகவும் அடிமனை வாடகைதாரர்கள் தொடர்பாகவும் கொள்கை முடிவை அறிவித்து அவசியமான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதற்கான நிவாரணங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு தெரிவிச்சுக்கிறோம். எங்களது சார்பாக நாங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஒரு தமிழ்நாட்டிலே ஏழை எளிய உழவர் மக்களினுடைய பெரும் சிக்கலாக, குடியிருப்போரினுடைய சிக்கலாக உருவெடுத்து வருகிறது. ஆகவே இதற்காக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து விவசாய சங்கங்களினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே ஊடக சந்திப்பிற்கு வந்திருக்கிறார்கள். இதே சிக்கல்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளுக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஊடக சந்திப்பு என்பது தமிழ்நாடு அரசினுடைய, குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதும், இந்த மக்களினுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்ற காரணத்தினால் பாதிக்கப்படுகின்ற மக்களின் குரல் இனி வரும் காலத்தில் அனைத்து கட்சியினாலும் பேசப்பட்டு அந்த ஏழை எளிய விவசாய மக்களினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஊடக சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய மரியாதைக்குரிய தோழர் கருணாமூர்த்தி அவர்கள் இப்பொழுது இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்துகின்ற நிலங்கள் இனாம் வகைப்பட்ட நிலங்கள் என்பதை ஆதாரபூர்வமாக அரசு ஆவணங்களிலிருந்து எடுத்து காட்டினார். இந்த சிக்கல் குறித்து எங்களது கவனத்திற்கு கொண்டு வந்த மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் ஈசன் அவர்கள் இந்த இனாம் ஒழிப்பு என்கின்ற சட்டங்களெல்லாம் வந்த பிறகும் இந்த நிலங்களிலே இப்பொழுது பயன்பாட்டிற்கு வைத்திருக்கக்கூடிய உழவர்களினுடைய உரிமை என்ன என்பதை தெல்ல தெளிவாக சொன்னார். அவரினுடைய அந்த விளக்கம் என்பது, இந்த இனாம் வகைப்பட்ட நிலங்களிலே அரசிற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என்பது மட்டுமல்ல, சட்ட விரோதமான முறையில் இந்த நிலங்கள் இப்பொழுது இந்து அறநிலையத்துறையினால் கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார். தோழர் செல்வம் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர், இந்த ஏழை எளிய மக்களினுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு அரசே அதற்குரிய பட்டாவை வழங்கி அவர்களை உரிமைதாரராக மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளார். இது குறித்தான வாக்குறுதிகள் சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்டும் அது நிறைவேற்றப்படவில்லை என்று அரசிற்கு நினைவுபடுத்தி உள்ளார். மேலும் நாங்கள் இந்த கோரிக்கை வலுப்படுத்தும் விதமாக இந்த இனாம் என்கின்ற இந்த வகைப்பாடு என்பது குறிப்பாக அரசர் காலத்தில் உயர் சாதிகளாக அறியப்படுகின்ற பார்ப்பனர்களினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது, கோவில்களினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இனாம் வகைப்பட்ட நிலத்தை ஒழித்து ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புத்தகத்தை, கட்டுரையை வெளியிட்டிருந்தார். அது
ஜமீன் இனாம் ஒழிப்பு என்கின்ற பெயரிலே புகழ்பெற்ற ஒரு கட்டுரையாக வந்திருந்தது. இது திராவிடர் இயக்கத்தினுடைய நில சீர்திருத்தம், நில உரிமை சம்பந்தமான ஒரு கொள்கை பிரகடனமாக அறிஞர் அண்ணா அவர்கள் இதை ஆவணப்படுத்தியிருந்தார். அவர் 1940களிலே வெளியிட்ட இந்த கட்டுரையிலே அவர் சொல்லுகிறார், இனாம் நிலங்கள் என்பது பார்ப்பனர்களுடைய பயன்பாட்டிற்கும் மற்றும் புண்ணிய காரியம் என்று சொல்லப்பட்ட பூந்தோட்டம், சாவடி, சத்திரம், வேத பாடசாலை மற்றும் கோயில், மடம் ஆகியவற்றின் காரியத்திற்காக இனாம் நிலங்கள் பயன்படுத்தப்பட்டது. இதில் கோயில் நிலங்கள் இந்த இனாமா கொடுக்கப்பட்டதில் கடவுள் காரியத்திற்காக கொடுக்கப்பட்ட இனாம்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 79,000 இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயத்தில் சத்திரம், சாவடி, பூந்தோட்டம், கிணறு போன்றவற்றை பராமரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இனாம்களின் எண்ணிக்கை 5600 என்று அறிஞர் அண்ணா எழுதுகிறார். கிராமத்து மராமத்து, நீர்ப்பாசனம், அணை கட்டுவது, குளம் கட்டுவது, இதுக்கு 6900 இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்தினுடைய காவல் வேலைக்காக கொடுக்கப்பட்ட இனாம்கள் 14,800 இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்து ஊழியர்களுக்காக கொடுக்கப்பட்ட இனாம்கள் 6,300. ஆனால் பார்ப்பனர்கள், உயர் சாதியை சார்ந்தவர் பார்ப்பனர்கள் கொடுக்கப்பட்ட இனாம்கள் 2,54,000 இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 3,67,427 இனாம்களில் 2,54,473 இனாம்கள் பார்ப்பனர்களுக்கு இருக்கின்றன என்று அறிஞர் அண்ணா அவர்கள் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த இனாம் நிலம் என்பது இப்பொழுது யாருக்கு சொந்தம் என்று அறிஞர் அண்ணா சொல்லி தெளிவடைந்த பிறகும் கூட இந்த இனாம் நிலம் கையகப்படுத்துவது என்பது இந்து அறநிலைத்துறை இந்த இனாம் நிலங்களை எல்லாம் இந்த 3,60,000 இனாம்களிலே இவற்றை எல்லாம் கையகப்படுத்தினால் இதில் பெருமளவில் 2,50,000 இனாம்கள் பார்ப்பனர்களுக்கு சொந்தமான இனாம்களாக இருக்கின்றன. அப்ப இதையெல்லாம் நீங்க கோவிலுக்கு கொண்டு வந்துட்டு இந்து அறநிலையத்துறை ஒழிக்க வேண்டும், அதை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த இனாம் நிலங்கள் யாரிடம் பயனாளியாக இருக்கிறது? யார் பயனாளியாக இருக்கிறார்கள்? ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் பயனாளிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் கடந்த காலத்தில் உழைத்த நிலங்கள் தான் இது. இது ஏதோ இந்த கோவிலுக்காகவே கடவுள் உருவாக்கி கொடுத்த நிலம் அல்ல. இந்த விவசாயிகள் உழைத்துக் கொண்டிருந்த நிலத்தை அரசர்கள் கோவிலுக்கும் பார்ப்பனர்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒழித்து விட்டு யாரெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலத்தை பயன்படுத்தி கொண்டிருந்த விவசாயிகளுக்கு அந்த நிலங்களை கொடுக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா தெளிவாக சொன்னார். அந்த அடிப்படையில் நிலச்சீர்திருத்த சட்டம் எல்லாம் வந்து இப்பொழுது அந்த மக்கள் அந்த நிலத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல எதற்காக இந்து அறநிலையத்துறை இப்பொழுது இந்த நிலங்களை மீண்டும் கையகப்படுத்துகிறது என்கின்ற கேள்விக்கு திமுக அரசு பதில் சொல்ல வேண்டும். எதற்காக இனாம் நிலங்களை இந்து அறநிலையத்துறை இப்பொழுது கையகப்படுத்துகிறது? என்ன காரணம்? இருக்கிற கோவில்களை நிர்வாகம் செய்வது என்பதற்காக இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய அடிப்படை சட்டத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 108 வருடங்கள் 2 நாட்களுக்கு முன்பு கொண்டாடினோம் நாம். அப்ப இந்து அறநிலையத்துறை என்பது இருக்கக்கூடிய கோவிலை நிர்வகிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இப்ப அடுத்த கட்டம் எந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்னா, இனாம் என்கின்ற முறை ஒழிக்கப்பட்டு, இது திராவிடர் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய போராட்டம். அதுல இந்த இனாம் ஒழிப்பு சட்டம் வந்த பொழுது, ஜமீன் ஒழிப்பு சட்டம், இனாம் ஒழிப்பு சட்டம், 2 சட்டம் வருகிறது. ஜமீன் ஒழிப்பு சட்டத்திற்கு எல்லோரும் ஆதரவு தருகிறார்கள். ஆனால் இனாம் ஒழிப்பு சட்டம் வந்த உடனே உயர் சாதிக்காரர்கள், பார்ப்பனர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதற்காக வழக்கு நடத்துகிறார்கள். இங்கே கவர்னரிடம் செல்லுகிறார்கள். கவர்னர் இதற்கு அனுமதி இல்லை, ஆகவே இந்த சட்டம் செல்லுபடியாகலாம் என்று சொன்ன உடனே வைஸ்ராயை சென்று பார்க்கிறார்கள். அவரிடமும் செல்லுபடியாகவில்லை என்ற உடனே காங்கிரஸ் கட்சியின் தலைமை சென்று பார்க்கிறார்கள் என்று அறிஞர் அண்ணா தெளிவுபட எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில், ஒரு சமூக நீதி பின்னணியில் இந்த இனாம் என்பதை இந்த உயர் சாதிகளுக்கான நிலமாக பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய நிலம், இது மக்களுக்கு வர வேண்டும் என்று ஒரு எழுச்சி குரலை அறிஞர் அண்ணா எழுப்பியிருக்கிறார். அந்த இடத்துல இந்த இனாம் நிலத்தை எல்லாம் கோவிலுக்கு கொண்டு வந்து அதனுடைய வாடகை எல்லாம் உயர்த்தி அல்லது அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றி இந்து அறநிலையத்துறை என்ன சாதிக்க போகிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்து அறநிலையத்துறை இந்த இடத்தை என்ன செய்ய போறீங்க? எல்லா இடத்திலையும் வாடகைக்கு விட்டு காசை எடுத்து கோவில்களிலே யாருக்கு செலவு செய்ய போகிறீர்கள்? எதற்காக? மக்கள்கிட்ட பயன்பாட்டில் இருந்தது என்றால், விவசாயிகள் இந்த நிலத்தில் உழைக்கிறார்கள் என்றால் அந்த விவசாய நிலத்திலிருந்து வரக்கூடிய உற்பத்தி பொருட்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது, அரசுக்கு பயன்படுகிறது, மக்களுக்கு பயன்படுகிறது, மக்களினுடைய உழைப்பிற்கு, மக்களுடைய சுகாதாரத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு பயன்படுது. அதையெல்லாம் பிடுங்கிட்டீங்கன்னால் மக்கள் வாழ்வாதாரம் என்னவாகும்? இத்தனை லட்சம் ஏக்கர், கிட்டத்தட்ட
13 லட்சம் ஏக்கர் நிலம் எடுக்கப்படுகிறதுங்க. ஒரு தனி நாடு அளவுக்கு எடுக்கிறாங்க. இப்ப ஒரு நாடோட சைஸுக்கு இப்ப இவங்க நிலத்தை கையகப்படுத்துகிற, நிலத்தை அபகரிக்கின்ற வேலையை இந்த அறநிலையத்துறை ஏன் எடுக்கிறது என்பதை திமுக அரசு தெல்ல தெளிவாக விளக்க வேண்டும். இது இனாம் வகைப்பட்ட நிலங்கள் ஏற்கனவே இது போல பறிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்க இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்கு பட்டா கொடுக்கறதே கிடையாது. அவங்களுக்கு பட்டா கொடுக்கறதே கிடையாது. அப்புறம் பதிவு செய்யப்படாத பட்டா இல்லாத நிலங்கள் என்று அரசே வேற ஏதாவது காரணத்தை சொல்லி பல்வேறு காரணங்கள், ஆற்றுக்கு அருகிலே ஆக்கிரமித்திருக்கார் என்று சொல்லி ஆற்றில் தள்ளி இருக்கக்கூடிய அவருடைய வீடுகளை அப்புறப்படுத்துவது, குளக்கரையிலிருந்து அப்புறப்படுத்துவது என்று தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்கள், பட்டியல் சமூக மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், இவர்களுடைய நிலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகள் எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்களுக்கு அப்புறப்படுத்துவதற்கு உடனடி எந்த விதமான தடையும் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிலம் இல்லாமல் தமிழன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய சொற்ப நிலத்தையும் புடுங்கக்கூடிய வேலையை அரசு அதிகாரிகள் செய்கிறார்கள். இதுல கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய திமுக அரசு இதுவரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக கொள்கை முடிவு எடுக்கவில்லை. 3 ஆண்டுகள். நாங்கள் எதாவது போன வருஷம் அனகாபுத்தூர்ல இதுக்காக போராட்டம் நடத்தணும். இப்போ வேலை செய்யற நிலம் எடுக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெசப்பாக்கத்தில் அங்கே அந்த நெசப்பாக்கத்தினுடைய ஒரு பகுதி, பெரும் பகுதியில் என்ன பண்றாங்கன்னா, சைதாப்பேட்டை கார்னீஸ்வரர் கோயிலுடைய நிலம் சொல்லி அங்க இருக்க மக்களுடைய நிலங்களுக்கு எல்லாம் இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 15 நாள் காலி பண்ணுங்கன்னு. 15 நாள் காலி பண்ணுங்கன்னு. இது மாதிரி தினம் தினம் செய்தி வருகிறது. இந்த அறநிலையத்துறை நிலத்தை மீட்டது சொல்றாங்களே, அந்த நிலத்தினுடைய பூர்வீக சொந்தம் யாருக்கு என்று இப்பொழுது தோழர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதற்கு உரிய பதில் வரணும். தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியல. அவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கிறது. இங்க இருக்கிற தோழமை கட்சிகளும் இதற்கு குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குது. என்னன்னால், இது அதிகாரிகள் ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் இது குறித்து கேள்வியை எழுப்பாமல் இதை நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார்கள். இது மக்களுக்கு பெரும் துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இனாம் ஒழிப்பு என்று கொண்டு வந்ததற்கு பிறகு இனாம் வகைப்பட்ட நிலங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை வெளியேற்றுவது என்பது சமூக நீதிக்கு எதிரானது. அதே மாதிரி நீங்க ஒருவேளை கோயில் நிலம் தான், இனாம் நிலம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னால் அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலத்தை ஒப்படையுங்கள். அந்த நிலத்தை ஒப்படைங்கள். எந்த சாமியை இந்த நிலம் எல்லாம் கோயிலுக்கு வேணும்னு கேட்கல. எந்த சாமிக்கு உலகமே சொந்தனதுக்கு அப்புறம் ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தை சாமி என்ன பண்ண போகுது? சாமி என்ன பண்ண போகுது? அதுக்கு மேல கோயிலுக்கு ஏதாவது செலவு பண்ணா நீங்க அரசாங்க வரி பணத்துல இருந்து அதுக்கான இது போட்டு நீங்க செலவு பண்ணிட்டு போங்க. மக்களை வீட்டை விட்டு வெளியேற்றி, விவசாய நிலத்தை விட்டு வெளியேற்றி அப்படி கோயிலுக்கு கொண்டு போய் குடமுழுக்கு பண்ணி என்னத்தை சாதிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக கோவில் நிலம் என்று ஒன்று இருந்து அதுல ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள் ஆக்கிரமிப்பாளர் என்று கண்டறியப்பட்டால் அந்த மக்களுக்கு அந்த நிலத்தை கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது. பெரிய கம்பெனிக்காரன் ஆக்கிரமிச்சுதான் வெளியேற்றுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் சாமானிய மக்கள் இருந்தால் அவர்கள் வெளியேற்றுவது என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்பதை சமயத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பவுமே என்ன நடக்குதுன்னால், இப்ப சாமானிய மக்களுடைய வீடுகள் தான் இடிக்கப்படுகிறது. இப்ப அடையாற்றங்கரையில, அடையாறு ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயர்ல அப்புறப்படுத்துறாங்க. ஆனா நீங்க கோயம்பேட்டில இருந்து அண்ணா நகர் போற வழியில பாத்தீங்கன்னா அந்த அடையாறினுடைய கரையில மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் கட்டிருக்கிறாங்க. கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. ஷாண்ட் ராயல் ஹோட்டல், பழசு பேர் அதுக்கு, இப்ப என்ன பேருன்னு தெரியல. அந்த ஹோட்டல் ஆக்கிரமிப்பா இல்லையா? ஆம்பா மால் ஆக்கிரமிப்பா இல்லையா? அதன் மீது கை வைக்க அந்த அதிகாரிகள் மறுக்கிறார்கள். ஆனா குடிசைகளை உடனே இடிச்சிடுறாங்க. ஈவு இரக்கம் இல்லாமல். கரெக்டா பாருங்க, மழை காலத்துல பிள்ளைங்க அரையாண்டு பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல வீட்டை இடிச்சு ரோட்ல விடுவாங்க. அதிகாரிகள் ஈவு இரக்கம் இல்லாம தொடர்ச்சியா செய்யறாங்க. அவங்க ஒரு பள்ளிக்காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நோட்டீஸ் கொடுத்து வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. மழை வரும் பொழுது ரோட்ல கொண்டு போய் குடும்பத்தை நடுத்தர நிறுத்த வைக்கிறது என்பது அதிகாரிகள் செய்யற வேலை. அந்த அதிகாரிகள் இந்த ஷாப்பிங் மாலுக்கோ அந்த ஹோட்டல் கிட்டலாம் போய் நிக்க மாட்டாங்க. இது யாருமே கேட்கறது இல்லைங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மழை காலத்தில் அந்த குழந்தைகள் கல்வியை விட்டு ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இது ஒவ்வொரு முறை நடந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு முறை நடந்துட்டே இருக்குது. இந்த கோவிந்தசாமி தோட்டம்னு சொல்லி அந்த ஆரேபுரத்தில் இப்படிதான் வீடுகள்லாம் இடிச்சாங்க. ஆனா அங்க இபி ஆபீஸ் இருக்குது. இபி ஆபீஸ் ஆத்த ஒட்டி இருக்குது. அதை யார் இடிப்பா? கோயம்புத்தூர், மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமே குளத்துல இருக்குது. அது இடிக்க வேண்டிய உத்தரவை போட வேண்டிய நீதிமன்றம் அங்கதான் இருக்குது. அதுக்கு முதல்ல உத்தரவு போடுங்க. ஏன் நிலமே கிடையாதா உங்களுக்கு? நிலமே கிடையாதா?
ஏன் அங்க நீதிமன்றம் நின்னா ஏரி தண்ணியெல்லாம் வேற எங்கேயா போய் சேர்ந்துக்குமா? அது எல்லா கட்டடம் தானே. அப்ப அரசுக்கு நிலத்தை பயன்படுத்துறதுல எந்த முறையும் எந்த முறையும் பின்பற்றுறது இல்ல. அரசு கட்டிடம் அப்புறப்படுத்துறதுக்கு உங்களுக்கு 1000 காரணம் சொல்றீங்க நீங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் இடிச்சு வெளியே ரோட்டில் நிறுத்திடுறீங்க. முதல்ல நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு, உங்கள் நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் குளத்துல கட்டிருக்கீங்களா இல்லையா, அதை முதல்ல இடிச்சு வெளியேற்றுங்க. அப்ப நீங்க சமூக நீதியை பத்தி பேசுங்க, அப்ப நீதியை பத்தி பேசுங்க. நீங்க உங்களுடைய கட்டடங்கள், அரசு கட்டடங்கள் அரசு அதிகாரிகள் தெரிந்து அங்க கட்டுறாங்க. அதை தடுக்க முடியாத இந்த துறை எப்படி ஏழை எளிய மக்களை மட்டும் குப்பையை போடுற மாதிரி தூக்கி தூக்கி வெளியே வீசுறீங்க? அந்த குழந்தை எங்க போய் படிக்க போகும்? இவங்க கொடுக்கக்கூடிய ரீசெட்டில்மெண்ட் இடங்கள் எல்லாமே அவங்களோட பகுதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி போடுறாங்க. 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனா அமைச்சர் வீடுலாம் கிரீன்வேஸ் ரோடுன்னு சொல்லி பக்கத்துல சிட்டிக்குள்ள நடுவில் வச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம், சாதாரண ஏழை மக்களுக்கு வேற சட்டமா? ஏன் அமைச்சர்ல கொண்டு 50 கிலோமீட்டர் வெளியே போடுங்க. எல்லாம் கார் வச்சிருக்காங்கல்ல, பெரிய பெரிய கார் வச்சிருக்கீங்கல்ல, கன்வாய் வச்சிருக்கீங்க, போலீஸ் வச்சிருக்கீங்க, எப்ப வேணா உள்ள வர முடியும், போக முடியும். ஏழை எளிய மக்கள் எப்படி போவாங்க? அவங்களுக்கு கொண்டு போய் 40 கிலோமீட்டர் ஊருக்கு வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. நீதிபதியில் கொண்டு வெளியே வைங்க, 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வெளியே வைங்க, வர்றாங்கன்னு பார்ப்போம். நீதிமன்றத்தில் இருக்கவங்க வெளியே வைங்க. சாமானிய ஏழை மக்கள் என்ன பண்ணுவான்? அன்றாடங்காட்சி என்ன பண்ணுவான்? அப்ப இங்க விவசாயியை கொண்டு வெளியே தூக்கி போடுறது, ஏழை எளிய மக்கள் தூக்கி வெளியே தூக்கி போடுறது, தொழிலாளியை தூக்கி வெளியே தூக்கி போடுறது, இதுதான் இந்த நாட்டிலோட நீதியான்னு கேட்க வந்திருக்கிறோம். இதுல இந்த கோவிலுக்கெல்லாம் இந்த 10-13 லட்சம் ஏக்கர் வரலன்னா கோயில் ஏங்காதா கேட்கிறோம். அது 13 லட்சம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் எல்லாம் அப்புறப்படுத்தி என்ன சாதிக்க போறீங்க? என்ன சாதிச்சிட முடியும்? என்ன சாதிச்சிட முடியும்? இங்கே கோவில் என்பது, மத நம்பிக்கை என்பது மக்கள் சம்பந்தப்பட்டது. மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டு எந்த கோயிலும் காப்பாற்ற முடியாது. அவ கோவில் நிலங்கள் என்கின்ற பெயரில் இனாம் நிலமாக வகைப்பட்ட நிலங்களை எல்லாம் இங்கே அரசு அறநிலைத்துறை, இந்து அறநிலைத்துறை கையகப்படுத்துவது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. இது ஒரு பெரிய போராட்டம். 13 லட்சம் ஏக்கர்ல இருந்து மக்கள் வெளியேற்றினா எத்தனை லட்சம் மக்கள் வீதிக்கு வர்றாங்க? அத்தனை பேரும் ஒன்று திரண்டு போராட ஆரம்பித்தால் என்னவாகும் என்பதை இந்து அறநிலைத்துறை யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். இதை நடப்பதற்கு முன்பாக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்காக இந்த செய்தியை நாங்கள் வெளியில் கொண்டு வருகின்றோம். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோல இந்த பட்டா மதிப்புகளை எல்லாம் ஜீரோவாக்கி, பூஜ்ஜியமாக்கி, அதை நிலத்தை விற்கவும் முடியாமல் வாங்க முடியாமல் பண்ணிய அனைத்து உத்தரவுகளையும் ரத்து செய்ய வேண்டும். இந்து அறநிலைத்துறை இதற்கு மேலும் நிலத்தை கையகப்படுத்துவது என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். இது முதல் கட்டமாக நாங்கள் வேண்டுகோளை வைக்கின்றோம். இது தொடரும் என்றால் இதற்கு எதிரான அடுத்த கட்ட ஜனநாயக நடவடிக்கைகளை நாங்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை அனைத்து கட்சிகளினுடைய, இயக்கங்களினுடைய, விவசாய சங்கங்களினுடைய சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் திரட்டணுமோ அத்தனை பேர் திரட்டுவோம். ஏழை எளிய மக்களை அப்புறப்படுத்தாதீங்க. மழை காலத்தில் அல்லது எந்த காலத்திலையுமே இந்த ஆத்தோரத்தில் இருக்கிறவங்க, குளத்தோரத்தில் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்தி கொண்டு போய் குப்பையை போல வெளியே வீசாதீங்க என்பதை இச்சமயத்தை சொல்லிக்கிறோம். நீதிமன்றம் பொறுப்புணர்வோடு எல்லா ஆர்டரையும் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அதிகாரிகள் விளக்குவதில்லை. இதை நீதிபதிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த அதிகாரிகள் ஒரு சார்பாக செயல்படுகிறார் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீதிபதிகள் இந்த ஏழை எளிய மக்களின் சார்பில் என்ன குரல் இருக்கிறது என்பதை பார்க்கணும். ஏனென்றால் இந்த ஏழை எளிய மக்கள் சார்பாக போகக்கூடிய வழக்கறிஞர் ஒரு மிகப்பெரிய பணத்தை கொடுத்தா வழக்கறிஞர் வைப்பதற்கு அவங்க வசதி வாய்ப்பு கிடையாது. அவர்கள் ஏதோ மனு போடுவாங்க. அந்த மனுவோ அந்த வாதமோ வலுவில்லை என்கின்ற காரணத்தை வைத்து அதை தள்ளுபடி செய்யாதீங்க. ஏழை எளிய மக்களால் பல லட்ச ரூபா கொடுத்து ஒரு சீனியர் கவுன்சில் எல்லாம் வைக்க முடியாது, ஒரு சீனியர் லாயர்லாம் அங்கே போய் வைக்க முடியாது, அவங்களால முடியாது. ஆனால் அரசாங்கத்தினால பண்ண முடியுது, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி பண்ண முடியுது. அப்போ சீனியர் லாயரா, சீனியர் கவுன்சிலா, ஜூனியர் லாயரான பார்த்தெல்லாம், அவரோட வாதத்தை பார்த்தெல்லாம் நீதிபதிகள் முடிவெடுக்க கூடாது என்று நாங்கள் நீதிமன்றத்திற்கும் மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். அந்த மெரிட் அடிப்படையில் பார்க்காதீங்க, சமூக நீதி அடிப்படையில் நீதி கொடுங்க. இந்த அதிகாரிகள் முழுவதும் எதிராக இருக்கிறார்கள், அதை நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொண்டு, ஆக்கிரமிப்பு அப்படின்னு வந்துட்டாலே அது ஆக்கிரமிப்பா இருக்குன்னு அவசியம் இல்லை, அது எதுவாக வேணா இருக்கலாம். அங்கே நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய ஆக்கிரமிப்பு வழக்குகள் ஒரு சிலவாக இருக்கின்றன. ஆனால் பெரிய பெரிய கம்பெனிகள் செய்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை பற்றி எந்த அதிகாரியும் நீதிமன்றத்துக்கு போறதும் கிடையாது, நீதிமன்ற உத்தரவு வாங்குறதும் கிடையாது. எந்த பெரிய கார்பரேட் கம்பெனியினுடைய ஆக்கிரமிப்பு பற்றி எந்த அதிகாரியாவது நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து அந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் நான் இந்த ஸ்கை வாக்க வைக்கிறேன், இந்த ஷாண்ட்ராயல் ஹோட்டலில் கை வைக்கிறேன் வச்சிருக்காங்களா? ஆனால் குடிசை மீது மட்டுமே எப்படி நீதிமன்ற உத்தரவு வருகிறது? பல்கலைக்கழகம் மேல வருதா? சாஸ்திரா பல்கலைக்கழகம் மேல வருதா?
55 ஏக்கர் எடுத்திருக்கிறாங்க சாஸ்திரா பல்கலைக்கழகம். தடை உத்தரவு வாங்கி அப்படியே கிடக்குது. அதெல்லாம் கிளியரே ஆகாது. ஆனா ஏழை எளிய மக்கள் வீடு ஒரு வருஷத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள உத்தரவு வாங்கிட்டு வர்றீங்க, அதில் இடிச்சு தள்ளிடுறீங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இருக்குது. இப்படி கஷ்டப்படுறவங்க, இது போன்ற வாழ்வை இழந்த, வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். எல்லாருமே ஜனநாயக ரீதியாக எந்த வகையில் அவர் எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே திமுக அரசும் கூட்டணி கட்சிகளும் இதன் மீதான ஒரு முடிவு எடுத்து, ஜனநாயக முடிவு எடுத்து மக்கள் சார்பில் இவற்றையெல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டும். இதுவரை கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி அளிக்க வேண்டும். இப்பொழுது எங்கெல்லாம் நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்பதை இச்சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க தான் பேசுறீங்க. இல்ல இப்ப இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல தனித்தனியா இந்த மாதிரி நில எடுப்பது பத்தியான நோட்டீஸ் போயிட்டு இருக்கு, எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை வாங்கக்கூடிய, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய, நோட்டீஸ் வாங்கக்கூடிய மக்களுக்கு இது குறித்தான முழு விவரங்கள் இல்லை. இதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு செய்தி போய் சேருவதன் மூலமாக இப்படிப்பட்ட முறையில் நிலம் எடுக்க முடியாதுங்கிற முதல் தகவல் அந்த பாதிக்கப்படுற மக்களுக்கு போனோம். ரெண்டாவது, தமிழ்நாட்டினுடைய அரசிற்கு, மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு இது போக வேண்டும். ஏன்னா அடிக்கடி நான் என்ன செய்தியை பார்க்குறேன்னா, கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டன, கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டன தான் வருது. அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனைங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை. இவ்வளோ பெரிய மெஷினரியை எடுத்து, ஒரு பியூரோக்ராட்டிக் மெஷினரியை எதிர்த்து சாமானிய மக்கள் இயங்க முடியாது. அதனால நாங்கள் முதல்ல இதை கோரிக்கையாக அரசுக்கு வைக்கிறோம். இது அடுத்த கட்டமாக இது போல எங்கெல்லாம் இது எடுக்கிறாங்களோ அவர் எல்லாருமே வந்தாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து இதற்கான நடவடிக்கை, கூட்டு நடவடிக்கை எடுப்பதாக இருக்கிறோம். ஒரு நிமிஷம். இனாம் இருக்கு, இனாம்கள், அது ஏக்கர்ங்கிறது கிடையாது, வசம் இல்ல. மொத்த இனாம் பட்டம் இருக்கு, இனாம் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அது மாதிரி 3,60,000 இனாம் டாக்குமெண்ட்ல 2,59,000 டாக்குமெண்ட். என்னதுக்கு? அந்த இனாம் ஒழிப்புன்னு வந்துருச்சுங்க. அது எல்லாமே அதனாலதான் இனாம் ஒழிக்கணும்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இனாம் அப்படிங்கிறது ஒரு நிலத்தை அரசர் கொடுத்தாருன்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எந்த இடத்துலயுமே அரசர் நிலத்தை கொடுக்கலீங்க. நிலத்திலிருந்து அரசருக்கு சேர வேண்டிய வரி பங்கை இனாமாக, அதாவது மானியமாக அரசர் விரும்பியவர்களுக்கு கொடுத்தாருங்க. இப்போ அறிஞர் அண்ணா அந்த புத்தகம் எழுதும் போது பொது எது மிச்சம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சமய சார்புடைய இனாம்கள் தான் மிச்சம் இருந்துச்சு. ஒரு சில கிராமங்கள்ல பொது வேலைக்கான இனாம்களும் ஒழிக்காமல் இருந்தது. இப்போ அந்த காலத்துல நிறைய மன்னர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பிராமணர்களுக்கு நிறைய இனாம்கள் கொடுத்திருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த நிலத்துல விவசாயி தான் விவசாயம் பண்ணுவாங்க, அரசுக்கு சேர்ற வரி பங்க அரசுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பிராமணத்தை கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ 3,77,000 இனாம்கள் இருந்ததுல 2,77,000 இனாம்கள் பிராமணர்களுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருந்த இனாம்களாக இருந்தது அப்படிங்கிறது தான் அறிஞர் அண்ணாவுடைய புத்தகத்தில் குறிக்கிறீங்க. ஆனா அந்த நிலத்துல ஏற்கனவே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த மக்கள், அவங்கள்ட்ட நில உரிமை பத்திரம் இருக்குது, விக்கிர வாங்குற ஆவணம் இருக்குது, வரி கட்டின ரசீது இருக்குதுங்க. சரிங்களா? இந்த நிலங்கள் அனைத்தும் ஆங்கிலேயர் காலத்திலேயே அனுபவத்தில் இருந்தவர்களுக்கு உரிமையாக்கப்பட்டாச்சு. இனாம் ஒழிப்புங்கிறது என்னன்னா, அந்த இனாம் முறையின் மூலியமாக யாரெல்லாம் பயன்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, அதாவது சமய நிறுவனங்கள், பள்ளிவாசல் ஆகட்டும், திருக்கோயில்கள் ஆகட்டும், அல்லது இந்த மாதிரி பிராமணர்கள் ஆகட்டும், புலவர்கள் ஆகட்டும், அரசு சார்ந்த யாராக இருக்கட்டும், அவர்களுக்கான பயன்பாட்டை, அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அரசாங்கமே பார்த்துக் கொள்ளும்னு சொல்லி இழப்பீட்டு தொகை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறநிலையத்துறைக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்க. அந்த இழப்பீட்டு தொகை 10 மடங்கு உயர்த்தி கொடுத்ததற்கான ஜீவோ இருக்கு. 2019 உயர்த்தி கொடுத்ததற்கான ஜீவோ. இப்போ இந்த விஷயங்கள், அதாவது திருக்கோயில்கள், இது இந்த இனாம் தாரர்களாக, அதாவது பயனாளிகளாக இருந்த அனைவருக்குமான என்ன இழப்பு ஏற்படுதோ அதை அரசாங்கம் ஈடு செய்து விட்டது என்பதை எந்த நீதிமன்றங்களிலும் காட்டாது கிடையாது. ஏன்னா அதை காட்டினாங்கன்னா அடிப்படையில் வழக்கே தோற்றுருங்க. அப்போ இந்த விஷயங்களை காட்டுறது கிடையாது. ரெண்டாவது, அந்த நிலத்தை யார் மேல ஆக்கிரமிப்பாளர்னு சொல்றாங்களோ அவங்க யாரையுமே வழக்குல பார்ட்டியா சேர்த்தது கிடையாது. ஒரு தீவிரவாதிக்கு அவருடைய நியாயத்தை சொல்றதுக்கு நம்ம 10 வருஷம் 20 வருஷம் ஜெயிலில் உட்கார வச்சு வழக்கு நடத்தி தான் ஒரு தீர்ப்பு எழுதுற முடியும். ஆனா வாயில்லா வெகுஜன மக்களுக்கு தீர்ப்பு எழுதுறதுக்கு, அவங்களுடைய நியாயத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பே கொடுக்கப்படுறதில்லை. நேரடியா நடவடிக்கை எடுக்கணும்னு ஜேசிபி தூக்கிட்டு வந்து வீட்டில் நிற்கிறது தான் முதல் முறையாக அந்த மக்களுக்கு நிறைய இடங்கள்ல தெரியுது. இப்ப நம்ம கரூர் வெண்ணமலை பகுதியினுடைய பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பேசுவோங்க. அடிப்படையில் வழக்கு போட்டது 2018 பாதிக்கப்படக்கூடிய அங்க 2000 குடும்பங்கள் இருக்குது 510 ஏக்கர்ல.
வெண்ணமலை தேவஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு எஸ்டேட் உரிமை பெற்றிருந்த கோயில். அது ஜமீன்தார், ஆக்சுவலா அது ஜமீன்தார் ஜமீன் உரிமையை கோயிலுக்கு கொடுத்திருந்தாங்க. அதற்கான ஆவணங்கள் முழுசா இருக்கு. அந்த ஜமீன் உரிமை பெற்றிருந்த கோயிலே அனுபவத்தில் இருந்த மக்களுக்கு நிலவரி வாங்கினதுக்கான ரசீது கொடுத்திருக்கிறாங்க, பட்டா கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இனாம் ஒழிப்பின் போது அந்த கோயில் தர்மகர்த்தாவில் இருந்தவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த ஆவணங்களை பூரா மறைச்சிட்டு அதை எதையுமே நீதிமன்றங்களுக்கு காட்டாம, ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சேர்த்துனா அவங்க அந்த ஆவணங்களை கூட காட்டிடுவாங்க. அதனால சேர்த்தாம ஒருதலைபட்சமாக உத்தரவை பெற்றுக்கிட்டு அதுக்கு மேல கண்டெம்ட்னு சொல்லி வீடுகளை இடிக்கிற நடவடிக்கைகளை தான் நம்ம பார்க்கறோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ திருநெல்வேலியில வீடுகள் இடிக்கிறதுக்கு வந்து அங்க ஒரு போராட்டம் 10 நாளாக நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது தமிழகத்தின் முழுமையான பகுதிகளில் நடக்குது. ஒன்றும் இல்லைங்க, வேதாரண்யேஸ்வர சாமி தேவஸ்தானம், வேதாரண்யம் 12,885 ஏக்கர் பகுதி கொண்ட அது ஜமீன். அந்த தேவஸ்தானம் ஜமீன் உரிமை பெற்றிருந்தது. அந்த தேவஸ்தானத்தினுடைய ஜமீன் உரிமையை 1948 ஜமீன் ஒழிப்பு சட்டத்துல தான் ஒழிச்சிருக்கணும். ஆனா அதுல ஒழிக்கல. எதுல ஒழிச்சாங்கன்னா 1963 சிறு இனாம் பெரிய இனாம் ரெண்டுலயும் ஒழிக்கிறாங்க. இது ரெண்டுலயும் ஒழிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நிலத்துல அனுபவத்தில் இருந்த மக்கள் 1695 இருந்து ஓலைச்சுவடி டாக்குமெண்டே அவங்க வச்சிருக்காங்க. அந்த மக்கள் 1930 நீதிமன்றத்துல ஏலம் எடுத்த சொத்து அதுல இருக்குது. இந்த சொத்துக்களுக்கு எல்லாம் எதுக்குமே பட்டா கொடுக்கல. ஒரு 10% மட்டும் தான் பட்டா கொடுத்துருக்காங்க, மிச்சம் எதுக்குமே பட்டா கொடுக்கல. அந்த நிலங்கள் அனைத்தும் இன்னைக்கு வேதாரண்யேஸ்வர சாமி தேவஸ்தானத்துக்கு சொந்தம் சொல்லிட்டு அந்த மக்களை பூரா வாடகை பாக்கின்னு சொல்லி 1 கோடி 2 கோடி கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு முழுமையாக வாயில்லாத அந்த அறியாத இயலாத மக்களை ஒண்ணு அறியாதனா இந்த சட்டங்களுடைய நுணுக்கங்கள் நில வரலாறுகள் எல்லாம் எல்லாருமே எடுக்கிறத இப்ப நம்ம இனாம் ஆணையம் புத்தகம் ஆங்கிலேயர் காலத்துல இந்த இனாம் நிலங்களை பூரா எப்படி நிர்வகிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான முழு குறிப்பை அவங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் சாதாரண மக்கள் எடுத்து ஆக்சஸ் பண்றதுக்கே அவங்களுக்கு அந்த வழக்கு முடிச்சுவே அவங்களுக்கு தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஒன்றும் இல்லைங்க, கரூருக்கு அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போது 2020-21 ரெடி பண்ணோம். வழக்கு முடிச்சது 2019. இந்த மக்களுடைய நியாயத்தை சொல்வதற்கே வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீதிபதிகளும் நிறைய நீதிபதிகள் நான் சாமிக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல மாட்டேன். நீதிபதிகள் என்பவர்கள் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணும். சட்டத்தையும் நான் பார்க்க மாட்டேன். சாமிக்கு எதிராக வந்துருச்சா சாமிக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவேன். அப்படின்னா அவங்க நீதிபதியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கிறாங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அடுத்த பெஞ்சுக்கு மாத்துங்க. அப்படின்னா நீங்க அதை விளைவிங்க. யாரு நியூட்ரலா தீர்ப்பு சொல்லுவாங்களோ அவங்களுக்கு சொல்லட்டும். ஒண்ணு இல்லைங்க, இப்போ 1000க்கும் மேற்பட்ட அந்த பொதுநல வழக்கு போட்ட திருத்தொண்டர் சபையை சார்ந்த ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு வழக்கு ஏற்கனவே அவர் வந்து இவர் போடுற வழக்கு எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தண்டிச்ச ஒரு குற்றவாளி. அவர் போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு. ரெண்டாவது இன்னொரு இடத்துல இந்த வழக்கு அவர் போடும்போது நீதிபதி என்ன இருக்காருன்னா, நீங்க தவறான வழக்க பொய் நோக்கத்தோட உள்நோக்கத்தோட போட்டிருக்கீங்க தள்ளுபடி பண்ணி 10,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு. அவர் மேல சிலை கடத்தல் வழக்கு இருந்து பல வழக்குகள் இருக்குதுங்க. ஆனா இவர் ஒரு வழக்கு போடுறாரு, இவருக்கு விருப்பப்பட்ட நீதிபதிகளுக்கே அது போகுதுங்க. உடனடியா அவங்களும் தீர்ப்பு எழுதுறாங்க. மக்களுக்கு எதிரான தீர்ப்பாகத்தான் பல இடங்கள்ல இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் அறநிலையத்துறை நீதிமன்ற உத்தரவு நான் உங்களை எல்லாம் வெளியேற்றுறோம். நம்ம என்ன கேட்கிறோம்னா, அறநிலையத்துறையிட்ட இந்த நிலம் எல்லாம் உங்களுக்கு சொந்தம்னு சொல்றீங்கன்னா ஏதாவது ஒரு ஆவணம் காட்டுங்க. சரிங்களா? எந்த விதமான ஆவணமும் அறநிலையத்துறையிடம் இல்லை. அவர்களுக்கு எதிரான ஆவணங்கள் மக்களுக்கு கொடுக்காமல் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வருவாய்த்துறையில நம்ம ஒரு டாக்குமெண்ட் வேணும்னு ஆர்டிஐ போட்டோம்னா மக்களுக்கு வந்து சேர்றது. அந்த டாக்குமெண்ட் அவங்க வாங்குறதுக்குள்ள வருஷ கணக்கில் ஆயிருங்க. இந்த 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அனுபவம் பெற்றவங்க எல்லாம் இருக்காங்க. அதாவது பிரச்சனை ரெண்டுமே ஒண்ணுதானுங்க. இனாம் வகைப்பாட்டு நிலம் என்ன பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா, இந்து மன்னர்களா இருந்ததுன்னா இந்து கோயில்கள் கட்டுவாங்க. இந்து கோயில்களுடைய பராமரிப்பிற்கும் பூஜை புனஸ்காரங்களுக்கும் ஒரு சில நிலங்களினுடைய வரிப்பங்கை ஒதுக்குறாங்க. அதே போல் நம்மை முகாலய மன்னர்களும் தமிழ்நாட்டினுடைய ஒரு சில நிலப்பரப்பை முகாலய மன்னர்களும் ஆட்சி செய்தார்கள். அப்ப அவங்க பள்ளிவாசல் கட்டினாங்க. பள்ளிவாசலுடைய பாதுகாப்பு பராமரிப்பிற்கு இதே போன்ற மானிய நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. 80,000 ஏக்கர் நிலங்கள் வக்ஃப் வாரியத்தில் இருக்குது. இன்னைக்கு அந்த நிலங்கள் அனைத்தும் மக்களினுடைய பயன்பாட்டில் தான் இருக்கு. மக்கள் பட்டா வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு பத்திரப்பதிவுக்கு தடை, பத்திரம் பதிய முடியறது இல்லை. நீதிமன்ற உத்தரவையே வாங்கிட்டு வந்தாலும் பத்திரம் பதிய முடியறது கிடையாது. இந்த நிலத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீதிமன்றங்களுக்கு பல முறை அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தீர்வு வந்தபாடு. அரசு கொள்கை முடிவு திருச்சித்துறை என்ன சொல்லியிருந்தாரு, ஒரு டேட்டா கொடுத்திருந்தாரு. கடந்த 3 வருடங்களாக
ஆட்சி வந்த பிறகு 7115 ஏக்கர் வந்து நாங்க என்க்ரோச்மெண்ட் பண்ண நிலங்களை வந்து நாங்க ரிட்ரைவ் பண்ணியிருக்கோம். அதோட ஒர்க் வந்து 6847 கோடி. அது மட்டும் இல்லாமல் 1,75,000 ஏக்கர் நிலங்களை வந்து நாங்க இப்ப ஃபென்ஸ் போட்டிருக்கோம், கண்டறியப்பட்டிருக்கோம். அதுக்கான நிலங்களை குறிப்பீடு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து எவ்வளவு நிலங்கள் ஏற்கனவே அவங்க கையகப்படுத்தின இல்ல ரெட்ரைவ் பண்ணிருக்க, அவங்க சொல்ற ரெட்ரைவ் பண்ணிருக்க 7115 ஏக்கர் எவ்வளவு வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த இனாம் நிலம் இருக்கு, அதுல எவ்வளவு வந்து பட்டா இருக்கு உங்களுக்கு அந்த டேட்டா? அதாவது சொல்றேன், அறநிலையத்துறை வந்து 2022 வந்து ஒரு சுற்றறிக்கை பண்ணுறாங்க. அதில் கோயில்களுக்கு வந்து 3,98,000 சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3,98,000 சொத்துக்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் வருமானம் வரக்கூடிய சொத்துக்கள் வந்து ஒரு 98,000 சொத்துக்கு தான் சொத்து வருது, வருமானமே வருது. மீதி அனைத்தையுமே கண்டறியப்படணும்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் குத்தகை விவசாயிகளாக இருக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் இனாம் விவசாயிகளாக இருக்காங்களோ அவங்க அனைவருக்கும் கண்டமானிக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட எந்த ஆவணமும் இல்லாதனால எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து ஆவண ஆதாரங்கள் இருக்கிறவங்க எடுத்து வந்தால் கூட இந்த ஆவணங்கள் செல்லாது. ஐயா, அதுல வந்து நீங்க கேட்கிற கணக்குல உங்ககிட்ட வந்து டேட்டா இல்ல இல்ல இல்ல. நீங்க சொல்றீங்க. ஆமா. உங்ககிட்ட டேட்டாக்கள் எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து எதனா புகார் சொல்லியிருக்காங்களா? எங்களுடைய இனாம் நிலம் வந்து அவங்க ஐயா இதுல அதாவது பயனாளிகள் வந்து பயனாளிகளோட நாங்கள் இருக்கிறோம். பயனாளிகளாக இருக்கிற விவசாயிகள் வந்து சொல்றாங்க, நாங்கள் தலைமுறை இங்கே தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இது அறநிலையத்துறை வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயனாளிகள் வந்து கேட்குறாங்க. அது கலெக்டிவா பாதிக்கப்பட்டது சில்லறையாக கலெக்டிவா இருக்கு. அதுல எவ்வளவு வந்து இனாம் நிலம்ன்றத ஒரு சொன்னீங்க. ஐயா, அவரு அறநிலைத்துறை சார்பில் சொல்லக்கூடிய அந்த 6,900 ஏக்கர் 100 ஏக்கர் எல்லாம் 95% அதெல்லாம் இனாம் நிலம், கோவில் நிலமே அதெல்லாம் அல்ல. கோவில் நிலம் எல்லாம் ஏற்கனவே அவங்க கட்டுப்பாட்டுல வாடகைக்காகவோ குத்தகைக்காகவோ அவங்ககிட்ட தான் இருக்குது. அங்க வந்து வாடகை குத்தகை வசூல் பண்ணல நிறைய மோசடிகள் நடக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க மீட் இருக்கிறதா சொல்றதெல்லாம் மீட்பல்ல, அபகரிப்பு. 95% இனாம் நிலங்களை அவங்க சொன்னதுல அபகரிப்பு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆவணங்கள் முழுக்க அவங்ககிட்ட இருக்குது, வெளியிட சொல்லுங்க. அதையும் 1912 ஆர்சாரை எடுத்து பொருத்தி பார்த்தா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதை வெளியிடுங்க நாங்க கேட்கிறோம் ஒவ்வொரு முறையும் அறநிலைத்துறை கிட்ட. இனாம் நிலம் தானே, அது பூரா வெளியிடுங்கன்னு கேட்கறோம். இல்ல இல்ல கோவில் நிலம்ங்கிறாங்க. கோவில் நிலம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கா? கிடையாது. கோவில் நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு சொத்துக்களை பாருங்க தனி அறநிலைத்துறை சட்டம் தான் இருக்கு. இது கோவில் நிலங்கள் அப்படி டிக்ளேர் பண்ண சட்ட வகைப்பாடு கிடையாது. தனிநபர்கள் எழுதி கொடுத்தது பட்டா இருக்குது, அது பத்திரம் வச்சிருக்கிறாங்க, கோவில் பேர் எழுதி கொடுத்துருக்காங்க, ஆக சாமி பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பத்திரங்களை வச்சு இது கோயிலுக்கு இன்னும் இந்த காலத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க, இதுக்கு பத்திரம் இருக்குது, தான பத்திரம் இருக்கு, திரை பத்திரம் இருக்கு, அதன் அடிப்படையில் மீட்கிறோம்னு சொன்னா அது கோவில் நிலம் மீட்பு. அதில் நாங்க தலையிட முடியாது, யாரும் கேட்கவும் முடியாது, அதுல அடங்காது. அரசர் காலத்துல கொடுத்தேன்னு சொல்றது எல்லாமே இனாம் நிலம். ஆக முழுக்க முழுக்க இவர்கள் இனாம் நிலத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா, நாங்க 6,500 ஏக்கர் மீட்டுட்டோம், 7,000 கோடி சொத்துல மீட்டோங்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அபகரிப்பு. பொதுவாக அடித்தட்டு மக்கள் பிரச்சனைனா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து போராட்டத்தை முன்னெடுக்க எல்லாம் பண்ணுவாங்க. கடந்த 3 வருஷமா ஒன்றிய அரசுக்கு எதிரான கோஷங்கள் தான் நிறைய பார்க்க முடியுது. இந்த விஷயத்துல கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முன்னெடுப்பு பண்ணும்போது நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இல்ல கம்யூனிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. நாங்க வந்து ஒரு பொதுவான விவசாய சங்கம். தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐயும் சரி சிபிஎம்மும் சரி தொடர்ச்சியாக 2004 இருந்து குரல் கொடுத்துருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்குது. பல சட்ட திருத்தங்களை எடுத்து வருவதற்காக அரசாணைகள் கடந்த திமுக ஆட்சியில் வெளியிடப்பட்டது. இப்போ அதெல்லாம் கூட தூக்கி போட்டுட்டு நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் இந்த விஷயங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்குது. கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நடுநிலைமையான விவசாய சங்கம் நாங்க எந்த கட்சி அந்த கட்சி சார்புடையவங்க அல்ல. இந்த நிலத்தில் இருக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி 2 அமைப்புகளை தொடங்கி ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சியும் நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தோழர் திருமுருகன் காந்தி பிறவி கம்யூனிஸ்ட், நானும் கம்யூனிஸ்ட் தான். அதுல ஒரு செய்தியில முக்கியமானதுங்க, அமைச்சர்கிட்ட போய் முறையிடுறாங்க, முதல்வர் சந்திச்சு கோரிக்கை வைக்கிறாங்க, சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது பாலிசி மேக்கிங்ல ஒரு நிமிஷம் பாலிசி மேக்கிங்ல
தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு இப்போ எடுக்கிற முடிவு அந்த திராவிட மாடலுக்கு எதிராக இருக்குது. நீதிமன்றங்கள் சொல்வதை கேட்பதற்கு ஒரு அரசா? அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இனாம் ஒழிப்பு என்பது 2 வகையாக நம்ம பார்க்கணும். பார்ப்பனர்கிட்ட இருந்த மொத்தமாக இருந்த நிலங்களை எடுத்து பிரித்து கொடுக்கறது ஒன்று, இன்னொன்று ஊழியம் செய்தவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விலக்கி அந்த நிலத்திற்கு உரிமைதாரர்களாக மாற்றுவதுதான் அந்த கொள்கை முடிவு. அந்த முடிவுக்கு நேர்மாறாக இன்று இந்த அரசு அறநிலையத்துறை நடந்து கொள்கிறது என்பதுதான் எங்களுடைய பெரும் குற்றச்சாட்டு. எனவே உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற முழக்கத்தை முன்வைத்த பேரறிஞர் அண்ணா திராவிட மாடல் முழக்கத்தை இந்த அரசு மறந்துவிட்டு இந்த முடிவை அதிகாரிகள் வழியாக அல்லது அரசுக்கு அப்பாற்பட்டு நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று முடித்து வைப்பதை ஏற்க முடியாது. நீதிமன்றத்தை தாண்டி முடிவெடுப்பதற்கு அரசு கொள்கை முடிவெடுப்பதற்கு தான் சட்டமன்றம் இருக்குது. நீங்க இருக்கீங்க, முடிவெடுங்க தான் இப்ப கேட்கறாங்க. இல்ல அடிப்படையா இல்லைங்க, அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, ஒண்ணு அரசு கொள்கை உத்தரவு போடணும். இந்த கொள்கை புதுசா உருவாக்கணும்னு நான் கேட்கல. ஏற்கனவே உங்க கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை தான். அந்த கொள்கை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல வழிகாட்டுதல் சட்டங்கள்லாம் வந்துருச்சு. இப்ப அந்த வழிகாட்டுதல்ல இருந்து விலகி போறீங்க. விலகி அதிகாரிகளும் இந்த இதுக்கு துணை போறாங்க. இந்த சமயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீதிமன்றத்தின் துணையை எடுத்து கொண்டு வந்து நீதிமன்ற உத்தரவு என்கின்ற பெயரில் நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப லெஜிஸ்லேட்டிவ் பைபாஸ் பண்றதுன்னு சொல்றாங்க இல்லையா? மக்களாட்சி முறையை நீங்க என்ன பண்றீங்க, கடந்து நீதிமன்ற உத்தரவு வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறது. இப்ப அனகாபுத்தூர்ல நிலத்தையோ அல்லது வேளச்சேரி நிலத்தையோ எடுக்கிறனா அந்த நிலம் அந்த மக்கள் பயன்பாட்டில் இருக்குன்னு அங்க இருக்க எம்எல்ஏக்கு தெரியும், அங்க இருக்க லோக்கல் கவுன்சில் எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில திமுக அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து இந்த இடத்துல மக்கள் வசிக்கிட்டு சொல்லி பட்டா கொடுத்துட்டு போறல என்ன தப்பு? அதை கொடுக்காம என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து யாரோ ஒருத்தர் வழக்கு போட சொல்றது. அந்த வழக்கு போட்ட உடனே அந்த அவங்களுக்கு தேவைக்காக ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு வழி வேணுங்கிறதுக்காக இதெல்லாம் ஆக்கிரமிப்பு அந்த வீடுகளை இடிக்கணும்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போடுறது. அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அதுக்கு துணையாக டாக்குமெண்ட் இதெல்லாம் ஆக்கிரமிப்பு கொண்டு போய் கொடுக்கறது. சரிங்களா? இப்ப அனகாபுத்தூர் என்ன பண்ணாங்க, பிடபிள்யூடி இதான் ஆத்தங்கரைன்னு கல்லு நட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அரசு அதிகாரி என்ன பண்ணிருக்காங்க, அதுல இருந்து 100-150 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வீடுகளை கூட ஆக்கிரமிப்பு ஆத்தங்கரைன்னு சொல்லி ஆவணத்தை கொண்டு போய் நீதிமன்றத்தில் போடுறாங்க. இப்ப பிடபிள்யூடி ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. புரியுதுங்களா? இந்த அதிகாரி போய் போடுறத வச்சுக்கிட்டு நீதிமன்ற உத்தரவு வருது. நீதிபதி இதுக்குள்ள போய் விசாரிக்கணும் கேட்கறதுனால கேட்கிறோம். அப்ப நீதிமன்ற உத்தரவு வந்துருச்சுங்க, நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எம்எல்ஏ தலையிடாதீங்க, மேயர் தலையிடாதீங்க, அமைச்சர்கள் தலையிடாதீங்க, நீதிமன்ற உத்தரவு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, நான் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி நேரா அதிகாரிகள் நேரா வந்து வீட்டு அடிச்சிடுறாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, அரசுக்கு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா, அல்லது நாட்டை நடத்துவது நீதிமன்றமா யாரு? அதிகாரிகளும் நீதிமன்றமும் சேர்ந்துக்கிட்டு இதை பண்றாங்க. நீதிமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது. இந்த அதிகாரிகள் முறையான தகவலை கொடுக்கறதுல பாதி தகவலை மறைச்சிடுறாங்க, பொய்யா கொடுத்துட்றாங்க. இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்க வேண்டிய எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்கறது இல்லை. இதுதான் பிரச்சனைங்க, இதுதான் பிரச்சனை அடிப்படையில். அதனால என்ன பண்றாங்க, நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது வந்து சாதாரண மக்களுக்கு என்ன ஆயிருதுன்னா, இன்னொரு பக்கத்துல சாதாரண மக்கள் நம்ம நோட்டீஸ் வந்த உடனே நீதிமன்றத்துக்கு எடுத்து ஓடிடுறாங்க. அவங்க யாரோ தெரிஞ்ச வழக்கறிஞர் வைக்கிறாங்க, அவருக்கு இது வழக்காடலாம் முடியாது. ஏன்னா அதிகாரிகளை மீறி வழக்காடுற அளவுக்கு ஒரு வழக்கை வச்சு ஒரு வழக்கறிஞர் வைக்க முடியல. இந்த மாதிரி சிக்கல்னால எத்தனை லட்சம் பேர் வீட்டு இல்லாம வெளியே போறாங்க. கவனத்துக்கு கொண்டு போறாங்க, ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு கொண்டு போறோம். சட்டம் மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது, கட்சியினுடைய கொள்கை மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இப்ப சட்டவிரோதமாக கொள்கை விரோதமாக நடவடிக்கைகள் எடுக்கிறது என்பதை முதல்ல அரசுக்கு சொல்றாங்க. விவசாயிகள் சார்பில் அந்த கோரிக்கை நாங்களும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறோம். இதுக்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் பேசி அதற்கான முடிவுகள் எடுக்க வேண்டியது. ஏற்கனவே சந்திச்சாச்சுங்க, கட்சிகள் சார்பாக சந்திச்சாச்சு, அமைச்சர்கிட்ட சந்திச்சாச்சு, சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திச்சாச்சு. ஆனால் தீர்வு வரும் சொல்லிருக்காங்க தவிர 3 ஆண்டுகள் கடந்த பின்னும் எந்த தீர்வும் கிடையாது. எல்லாமே கடப்பில் போட்டு அப்படியே இருக்குது. அறநிலையத்துறை ஆணையரிடம் பேசியாச்சு, ஆனால் எங்குமே இதுக்கான தீர்வே வெளியே வரல. வாடகை நிர்ணய குழு வச்சாங்க, சொத்துக்களை நிர்ணயிக்கிறது பற்றியான விஷயம் வச்சாங்க, 4 பேர் கொண்ட குழுன்னு அமைச்சாங்க, நேரடியாக எங்களை கேட்டாங்க, ஆவண அறிக்கையே கொடுத்தோம், அப்படியே தயாரித்து கடப்பில் போடப்பட்டிருக்க தவிர வேறு எதுவுமே நடக்குது. அடிப்படையில் ஒன்னே ஒன்று தாங்க,
இந்த சமூக நீதி மாடல் அப்படின்னா ஏழை எளிய மக்கள் சார்பாக, விவசாயிகள் சார்பாக அரசு இயங்கணும். ஆனால் இது சனாதனத்திற்கு சார்பாக இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். அதான் அறிஞர் அண்ணாவுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டாந்து நாங்கள் காமிக்கிறதுக்கான காரணமும் இனாமுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலும் அதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஆகவே இதை பெரியாரிய தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசிற்கு உரிய வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். திமுக அரசில் இருக்கக்கூடிய பெரியாரிய நண்பர்கள் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த அநீதிக்கு உடனடியாக முடிவு கட்ட வேண்டும் என்பதான் கோரிக்கை. இல்லை, இப்பவே நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்குது. தானா வெடிக்கும். ஐயா தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க ஆமா ஆமா இந்த அறநிலைத்துறை இந்து அறநிலையத்துறை சமூக நீதிக்கு எதிராக முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் அதிகாரிகளும் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மீது எந்த கட்டுப்பாடும் கேள்வியும் எழுப்பப்படவில்லை என்பது எங்களுக்கு குற்றச்சாட்டு. மாற்று கருத்தே இல்லை.